டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆன்சைட்டில இருக்கேன், எனக்கு பேனிக் அட்டாக் இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே ரொம்ப அசால்ட்டா யூஸ் பண்ண இந்த மாதிரி இன்டென்ஸா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா யூஸ் ரொமான்டிசைசிங் தி மென்டல் இல்னஸ்ங்கிறது இப்ப எல்லாம் ஒரு ஃபேஷனாவே போயிடுச்சு. பட் ஏன் அதை நம்ம பண்ண இல்னஸோட ஆக்சுவல் பாதிப்பை அது மறைச்சிரும். மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சீரியஸான கண்டோட நிறுத்திடுறோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல காமனான ஸ்டீரியோ டைப்ஸும் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிளரோட ஆக்சுவல் வழியவே நம்ம ஆர்ட்ங்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்து குழப்பி விட்டுறோம். இந்த மாதிரியான ரெக்கவரிக்காக இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அவங்க டோட்டலா அவாய்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. செல்ஃப் ஹார்ம், டிசார்டர் ஈட்டிங் ஆர் ஐசோலேஷன், மேக்கிங் them feel normalized ஆர் ஈவன் டிசைர் ஆகுறனால மென்டல் ஹெல்த்னா ஆக்சுவலி என்ன, மென்டல் இல்னஸ் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரெப்ரசன்டேஷன் இந்த சொசைட்டில ப்ராப்பரா போய் ரீச் ஆகுறதே கிடையாது. எப்பவுமே டார்க் ரூம்ஸ்ல தான் இருப்பாங்க, மெஸ்ஸி ஹேர்ல தான் இருப்பாங்க, சேட் பிளேலிஸ்ட தான் கேட்பாங்க. இந்த மாதிரியான வேலிடேஷன் நம்ம உருவாக்கி ஆனா உண்மையான ரெக்கவரிங்கிறது எந்த மென்டல் இல்னஸும் இல்லாம, எந்த மென்டல் டிசார்டரும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம லைஃப மீனிங்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் மாத்துறதுல தான் இருக்கு.